வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ், ஓட்ஸ் பம்ப்கின் குக்கீஸ். மைதா மாவுக்கு பதிலாக ஓட்ஸ் ஃப்ளார் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பம்ப்கினும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டையும் சேர்த்து பண்ணுறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே இது ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஒரு கப் ஓட்ஸை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸ் ஃப்ளாராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஈஸியாக பவுடர் ஆயிரும். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம ஓட்ஸ் ஃப்ளார் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் ஓட்ஸ் ஃப்ளாருக்கு அரை கப் பம்ப்கின் பியூரி, தோல் சீட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அரை கப் சுகரை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தேவை. அது இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை ஒரு நிமிஷம் நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். முழு ஓட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக இது 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக உருக்குன பட்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட எடுத்துக்கலாம். பிஸ்கட்டில் அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நட்ஸ் சேர்த்துக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் நமக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சின்னமன் பவுடர், வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எக் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக அரை கப் பால் சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் இல்லாததுனால நம்ம ஃப்ரெஷ் கோகோனட்டை இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன், தேங்காயோட கலர் எதுவும் மாறாமல் சிம்மில் வச்சுட்டு இதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டாலே போதும். தேங்காய் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் ஃப்ளார், ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், திரிச்சு வச்சுருந்த சுகர், கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கிற நட்ஸ், முழுசாக வச்சுருந்த 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ், இது கூடவே பேக்கிங் சோடா, உப்பு, சின்னமன் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமே இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துக்கலாம். முதல்ல அரைச்சி வச்சுருக்கிற பூசணிக்காய் பேஸ்ட், இது கூடவே தேங்காய் எண்ணெய், முட்டை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு பதிலாக நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டோ நமக்கு கட்டியாக தான் இருக்கணும். அதனால் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு கடைசியாக பால் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம குக்கீஸை இப்போ வச்சிடலாம். இது மாதிரி கரண்டி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் இன்னுமே வசதியாக இருக்கும். இப்போ ஈவனாக ஒவ்வொரு கரண்டியாக வச்சிடலாம். எல்லா குக்கீஸையும் இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது மேலே நான் அந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸ் வைக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் வைக்கிறதுனால பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சாக்கோ சிப்ஸ் இருந்தால் நம்ம அது கூட இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவனை 10 நிமிஷம் 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் இப்போ நம்ம குக்கீஸை பேக் பண்ணிடலாம். 170 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆகணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். வாசனை வந்து குக்கீஸ் நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அவன்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா ஈவனாக பேக் ஆகிருக்கு. இதில் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பூ, வெனிலா எக்ஸ்ட்ராக்டோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பம்ப்கின் ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பேக் ஆகிற டைம் அவனுக்கு அவன் வேறுபடும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. மைதா இல்லாமல் நம்ம ஓட்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ். இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.